நிறுத்து. இப்போ வரைக்கும் இந்த பார்ட்டி எதுக்குன்னு நீ சொல்லவே இல்லைடா. ஏய், வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன். ஏதோ குட் நியூஸ் சொல்லணும்னு சொன்னேன். என்ன? எங்க அப்பா நம்ம லவ்க்கு ஓகே சொல்லிட்டாரு. உன்னை நேர்ல மீட் பண்ணணும் சொன்னாரு. ஓகே சொல்லிட்டாரா? ஏதோ ப்ராஜெக்ட்னு பிஸியா இருக்காரு, நேர்லயே பார்க்கல, பேசலன்னு சொன்னா. எப்போ இதான் நடந்துச்சு? சொல்லவே இல்லை. இன்னைக்கு மார்னிங் தான் பேசினாரு. ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்பதான் நம்ம லவ் பத்தி சொன்னேன். ஓகே சொல்லிட்டாரு. ஓகே சொல்லிட்டாரா? அப்படி என்ன சொன்ன? உண்மையே சொன்ன. நிச்சி சொல்லு. நீ இல்லைன்னா சத்ருவேன்னு சொன்ன. உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஏய், சீரியஸா சொல்றேன். நீ இல்லைன்னா நான் சத்ருவேன். ஏய், எனக்கு தெரியாதா நம்மளை பத்தி? உங்க அப்பாவை நேர்ல மீட் பண்ணும்போது சும்மா சதற விட்டுறான். இதெல்லாம் நாளை எங்க அப்பா கிட்ட வந்து பேசி இப்ப நான் கிளம்புறேன். ஒட்டுமொத்த கதையை ஒரு குவார்டர்லயே சொல்லிட்டியடா. இந்த மச்சான் ரவி நம்ம கூட தானே இருந்தான். இப்போ என்னடா ஆச்சு அவனுக்கு? ஆமாண்டா, அவனுக்கு என்னாச்சுன்னே தெரில. சரக்குனாலே 10 அடி தள்ளி தான் நிற்கிறான். ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னான். என்கிட்ட முழுசாக சொல்லலை. இப்போல்லாம் சரக்கு அடிக்கிறதுக்கும் வரதில்லை. அவனுக்காக தான் இந்த ஊதுபத்தி செட்டப்லாம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண் மச்சான், என் வீட்ல இருந்து ராட்சசி காலிங்கடா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மச்சான், நாளைக்கு போய் தைரியமா பேசு. யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாது. உனக்காக நான் இருக்கேன், நம்ம பசங்க இருக்காங்க. ஓகே? சரி சேஃபா போ. யாரு? ஹலோ, உங்களை தான். ஆ, பக்கத்தில் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். அவர் டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிட்டாரு. எனக்கு லோ பிபி. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சரி வாங்க. தேங்க்ஸ். பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு இது தெரிய வேணாம். அவர் ஒரு மாதிரி. இட்ஸ் ஓகே. பை தி வே, ஐ அம் அஜய், வெப் டெவலப்பர். லைட்டாக சாப்பிட்றீங்களா? இல்லை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்? இதனால தான் இக்காலையும் இழந்து இந்த உருவமும் மாறி உட்காந்துருக்கேன். நானும் ரெகுலர் ட்ரிங்கர்லாம் இல்லை, அக்கேஷனல் ட்ரிங்கர் தான். லவ் சக்ஸஸ் ஆச்சு, அதனால் பசங்களுக்கு சின்ன பார்ட்டி. சின்னதோ பெருசோ தப்பு தானே. அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? இப்போ ஏன் கால் பண்ணுறான்? சொல்டா. டேய், நைட் ஷிஃப்ட் கேன்சல் ஆயிடுச்சு. கேப் மிஸ் பண்ணிட்டேன். கிளம்பி வரியா? நானா? என்னடா இருக்கிற? சீக்கிரம் வா, மழை வர மாதிரி இருக்கு. சரி வரேன். Drunk and drive is not safe. Let him come. நோ அங்கிள், ஐ கேன் ட்ரைவ். ஃபார் மீ நோ இஷ்யூஸ். நீங்கள் அங்கிளுக்கு கால் பண்ணிட்டு கிளம்புங்க. ஆமாம், உனக்கு எப்போ மேரேஜ் சொன்னேன்? மேரேஜெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை அங்கிள். நாளைக்கு தான் அவங்க அப்பாக்கிட்டே பேச போகிறேன். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அதுக்கு நீ நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டியே. நான் போதையில் இருக்கேனா இல்லை இந்த ஆள் போதையில் இருக்கானா? ஓகே அங்கிள், ஐ ஹாவ் டு கோ. நீங்கள் அவர் கால் பண்ணிட்டு அவர் ரூமுக்கு போங்க. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் இஸ் நாட் சேஃப். உனக்கும் சரி, எது தவறனும் சரி. இது சரி வராது அங்கிள், நீங்கள் கிளம்புங்க.
ப்ளீஸ் அஜய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. யோ நீ கிளம்பு. ஏய், இவ்வளவு சொல்ற மரமண்டை கேரள. யோ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. See, this is your last call. Don't attend. உன்னையே நம்பி இருக்க ஆர்த்தியை பத்தி யோசிச்சு பாரு. யோ உனக்கு எப்படி? யார் நீ? என்னங்க இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? சரி, நான் ஒரு 2 மினிட்ஸில் ரெடியாக வந்துட்டேன், போ. வாங்க மாமா. எங்க போவோமா? அப்பா, நீங்க எப்போ வந்தீங்க? ஆர்த்தி, எப்படிமா இருக்க? ஏப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க உட்காருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். மாமா இதே மாதிரி வாட்சை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன். ஒரு 5 years பிஃபோர் என் ரூமுக்கு ஒருத்தர் வந்தார் மாமா. அப்போ ஒரு கையில தான் அந்த வாட்சை நான் பார்த்தேன். கடல்ல இருக்கிற கப்பல் கலங்கரை வெளிச்சம் தொலைச்சிட்டு வழி தெரியாம எப்படி நிற்கிதோ அந்த மாதிரி தான் நான் அவங்க முன்னே நிற்கிறேன். நீ ஆர்த்தியை தவிர எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு என்ன ஆச்சு, நான் யாருன்னு எனக்கே தெரியல. நீ 5 வருஷமா கோமால இருந்த. நீ எப்போ நார்மலாக எப்போ இதை பற்றி உங்ககிட்ட நான் பேசலான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது தான் நீ என் காரில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிட்ட. உன்னை ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே நீ பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உன் ஃபோனை எடுத்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் அப்போவே அதை சொல்லிட்டேன். அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் பார்த்தா என் பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டான். அவள் எதனால் இறந்து போனான்னு தெரியாமல் 2 மாசமா பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு லவ் பண்ண பையன் நீதானோ, அன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ண தான் நான் கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன்னோ எனக்கு பின்னாடி தெரிஞ்சிச்சு. நீங்கள் எங்கே இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி உன்னை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தேன். உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதனால் உனக்கு மெலனின் டெஃபிஷியன்சி வந்து உன் ஹேர்லாம் ஃபுல்லாக ஒயிட் ஆகி நீ ஆளே மாறி போயிருந்த. நீ பழக்க மாட்டேங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு தான் என் பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டா. நான் செஞ்ச தப்ப நான் சரி செய்யணும்னு நம்ம நாட்டுக்காக நான் கண்டுபிடிச்ச டைம் ட்ராவல் வச்ச என் எத்திக்ஸையும் மீறி என் பொண்ணுக்காகவும் என் சுயநலத்துக்காகவும் நான் யூஸ் பண்ணேன். நான் 2 வாட்டி டைம் ட்ராவல் பண்ணி உன்னை காப்பாற்ற ட்ரை பண்ணியும் என்னால் உன்னை காப்பாற்ற முடியல. ஏன்னா நீ குடிச்சிருந்த. என் வண்டி இல்லைனாலும் நீ வேறு வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறோம். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்க பாஸ்டில் பண்ண தப்பை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. என் ஆர்த்தி உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுதான் நான் சொன்ன டைம் ட்ராவல் வாட்ச். இதை யூஸ் பண்ணி உன்னால் பாஸ்ட்டில் 5 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்குள்ளே நீ பண்ண தப்பை சரி பண்ணணும். அப்போ நீங்கள் இதுதான் ப்ரைமரி வாட்ச்சு. இது என்கிட்ட இருக்கும். நீ அங்கே போய் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். லைஃப்பில் நம்ம சந்திக்கிற சில பேர் நமக்கே தெரியாமல் நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதில் யாரோ ஒருத்தர் நினச்சிக்கங்க வாங்க.